வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரும்போது இவங்களுக்கு பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் எந்தெந்த டாட்டாவுடைய பிஸ்னஸ்லாம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கோ அப்போ அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் அண்டு அதர் ராயல்ட்டி இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் இன்கம்மாக நமக்கு இருக்கும். ப்ளஸ் இவங்க நேரடியாக வேறு சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, கேபிட்டலைஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு இன்கம்மாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 2 டைப் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு வரும். பொதுவாக இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு வந்து நிறைய இபிஎஸ் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிவிடெண்ட் கம்மியாக வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு, டிவிடெண்ட் வராத காலகட்டங்களில் இவங்களுக்கு அந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய ப்ராஃபிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் இவங்களுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு இபிஎஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து டாட்டாவோட பிஸ்னஸில் பெரும்பகுதி எதெல்லாம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பிஸ்னஸ்னு வரும்போது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆனால் ப்ரைவேட்டு ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வருமானு தெரியல. பட் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு தான் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்குற மாதிரி இதையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ என்ன பண்ணியிருந்தான்னாக்கா முன்னாடி 10,000 12,000லாம் போயிட்டு 10,000க்கு மேலே போயிட்டு இருந்துட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்து 2025 ஆகஸ்ட் வந்து போனஸ் கொடுத்துருந்தாங்க 1:2, அதாவது 2 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அக்டோபர் மாதத்துக்கு ஸ்பிளிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய ரேட்டு, அதாவது நமக்கு அஃபோர்டபிலிட்டி 10,000னா நம்ம போய் எங்கே வாங்க போகிறோங்கிறத தான் நான் சொல்கிறேன். நம்ம வாங்கக்கூடிய சக்திக்கு உட்பட்டு லெஸ் தென் 1,000 ருபீஸில் கிடைக்குது. இப்போ இதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இப்போவும் சரி சப்சிக்வெண்ட்டாக 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்ம இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம சொல்லும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது தான். ஒன்ஸ் வந்து அது ஏறி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து சப்போர்ட் எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவன் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக அவங்க மேலே ஏற ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எந்த டைரெக்ஷன் எட் டு கம்ப்ளீட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சரியான டிசிஷன் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. இவங்களோட பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக வந்து செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.2 இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா போடுவோம். இது வந்து ஃபேர் ப்ரைஸோட இது இங்கே இந்த இதில் வந்து ஃபேர் ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து சொல்லி போடுவோம். இதோட ஃபார்முலா வேறு, நாங்கள் எக்ஸலில் இருக்கிற ஃபார்முலா இதில் இருக்காது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா 631ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 719 ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே 630க்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இவனோட பீட்டா ஸ்கோர் 0.76 அப்படிங்கிறதுனால இவன் வந்து நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். என்னுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு டிவிடெண்ட் ராயல்ட்டி எதெல்லாம் ரீபேமெண்ட் கொடுக்குறாங்களோ, அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ்லேருந்து கொடுக்குறாங்களோ, ஸோ இப்போ அது அவங்களுக்கு இன்கம். ப்ளஸ் இவங்களும் வந்து ஷேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் பண்ணும்போது வாங்கி விற்கும்போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அண்ட் ரெவென்யூ தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 8.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 19.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இது வந்து Q to Qன்னு கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூ. 8,00,00,000 கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 154ன்னு இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு ரூ. 2,00,00,000 இன்க்ரீஸ் ஆகி 148 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.9ங்கிறது அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஆனா இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இப்ப 7ன்னு இருக்கு. ஸோ இப்போ இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தெரியுது. காரணம் என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பிளிட் நமக்கு வந்து ஆகஸ்ட் 2025 அப்படிங்கும்போது ஒன்று இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடியது இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து 10x1 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால இப்போ 7ன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 70ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 70ன்னு இருந்திருக்கும். அப்போ 6.4லேருந்து 7 அப்படின்னு வந்திருக்குன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 குவார்ட்டர் மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதை வந்து நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.01% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் அவங்க வந்து 0.15% இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும்போது நம்ம வந்து ஒரு இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் ப்ராஃபிட்லாம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் டேர்மில் நம்ம போடும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அது வெல்த் மேக்ஸிமைசேஷன் வரும். அப்போ இவங்க டிவிடெண்ட்னு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதத்துக்கு ரூ. 27 அப்படிங்கிற ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது அட்ஜஸ்ட் ஆனதுக்கு பிறகு வந்திருக்கா இல்லை, இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது 27. இப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் அடுத்த டிவிடெண்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம செய்யலாம். இவங்க ஜூன் மாதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் வரும். அப்போ நமக்கு வந்து அந்த ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல புஷ்அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இனிமேல் டிவிடெண்ட் புதுசாக இவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத இனிமேல் நம்ம பார்ப்போம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 614, ஃபேர் ப்ரைஸ் 311, கரண்ட் ப்ரைஸ் 725, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.33ன்னு வருது. நார்மலாக வந்து நம்ம 2ன்னு வந்துட்டாலே நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே 2.33ங்கும் போது இது டெஃபினட்டாக எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வந்திருக்கு. இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து 1100லாம் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து 1.2 to 2.5ங்கிற செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருக்கிறான். அடுத்த செட்டு வந்து 1 to 1.5 அப்படிங்கிற ரீச் பண்ண போறானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனிவே நம்ம வந்து 1.5 அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னால் ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது 466, 2.5 அப்படின்னு சொன்னால் 777, 774 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது. இது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸாக இருக்குது. இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஹோல்டிங் கம்பெனி, அது இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கு, ஏன்னா இவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிங்கிறது டைரெக்டாக கிடையாதுங்கிறதுனால தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஹோல்டிங் கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்தந்த குவார்ட்டருக்கான இபிஎஸோடைய ரிசல்ட்டோட மோஸ்ட்லி மூமெண்டம் ஒத்து போகுமான்னாக்க சில நேரங்களில் ஒத்து போகும், பல நேரங்களில் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். எனிவே நம்ம அசஸ் பண்ணி வச்சுக்குவோம். அது ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் அசஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 7ன்னு இருக்குது. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 1.75ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இது எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா 0.4 எக்ஸிட் ஆக போகுது. அதோட நம்ம வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் பார்க்கும்போது கூட இருக்குது. எஸ்டிமேஷன் 1.75 கூட இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 1.35 கூட இருக்குது, 1.75 வந்து எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. எது எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி கம்மியாக இருக்கும். அது சஸ்டைனபிலிட்டி இருக்குமா, அது உடச்சி போனாலும் திருப்பி இமீடியட்டாக ரொம்ப நிற்க மாட்டாமல் அது உடனே கரெக்ஷன் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து இப்போ மேலேருந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். கீழே இருந்து மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்குன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருக்கும்.
இப்போ இது கரெக்ஷனில் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்சஸ் வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 442லேருந்து 622, அதை மிட் பாயிண்ட்டுங்கிறது 518. இப்போ நமக்கு மேலேருந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இவன் வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி ஆகுறாங்கன்னா நம்ம ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 442லேருந்து 622, இது ஆனுவலைஸ்டாக சொல்கிறது 442லேருந்து 622, மிட் பாயிண்ட்டு 518. இதில் நமக்கு கீ பாயிண்ட்டான இதில் எந்த லெவலில் வேணாலும் இவங்க அட்ஜஸ்ட் ஆகலாம். நம்ம வந்து இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே எடுத்திருக்கிறது S2, அதுக்கப்புறம் S2 S3யோட மிட் பாயிண்ட்டு, S2 அதுக்கப்புறம் S1 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஸோ S2 S3யோட மிட் பாயிண்ட்டுங்கிறது 496லேருந்து 537, S2 596லேருந்து 643, S2 S1உடைய மிட் பாயிண்ட் 708லேருந்து 761, S1 834லேருந்து 893. இப்போ இவன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ சப்சிக்வெண்ட்டாக இன்னமும் அட்ஜஸ்ட் ஆகுறாங்க, கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க S2 அதுக்கப்புறம் S2 S3யோட மிட் பாயிண்ட்டு கீழே உடைச்சான்னா 401 வரைக்குமான சப்போர்ட் பாயிண்ட் வரும். அது இந்த குவார்ட்டரே வரும்னு சொல்ல முடியாது, பட் ஆனுவலைஸ்டாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு இப்போதைக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இவன் 3 months கேண்டலில் நம்ம வந்து குவார்ட்டர்லி கேண்டலில் நமக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி குவார்ட்டர்லி கேண்டலில் இவன் வந்து பார்த்தோம்னாக்க இந்த குவார்ட்டர்லி கேண்டல். ஸோ இப்போ இவன் வந்து இது வந்து இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டு சஸ்டெயின் பண்ண மாட்டாமல் திருப்பி அதே லெவலுக்கு இறங்கிட்டு இருக்கிறான். பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம். அப்படி உடைச்சா S2ங்கிறது 596லேருந்து 643, அதுக்கும் கீழே கரெக்ஷன் வந்ததுன்னா S2 S3யோட மிட் பாயிண்ட்டு 496லேருந்து 537. ஸோ இப்போ பார்ப்போம் இவங்க எந்த லெவலுக்கு வரைக்கும் வராங்கன்னு பார்ப்போம். நார்மலாகவே இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் இருக்குங்கிறத நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்கிறதுல என்னுடைய அனுபவத்துலேன்னு சொல்கிறேன். வரக்கூடிய வருடங்களில் அந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஏற்கனவே அது மாதிரி நடந்திருக்குங்கிற தகவலை நம்ம சேர்த்து பார்க்குறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.